இதெல்லாம் பருப்பு கீரை தான். மழை வந்ததுக்கு சூப்பராக முளைஞ்சிருக்கு. இந்த கீரை தான் பெருகி வந்திருக்கும். பாருங்கள், எங்கே பார்த்தாலும் வெறும் கீரை தான் அதிகமாக இருக்குது. நல்லா இலசான கீரை சூப்பராக இருக்குது. பருப்பு கீரை போட்டு கரைஞ்சி சாப்பிட்டா சூப்பராக அருமையாக இருக்கும். இந்த கீரைகளை அப்படியே இலசு நம்ம தேவையான வந்து மேலே உள்ள பகுதி மட்டும் க்ளீனாக பறிச்சிடலாம். ரொம்ப இலசு, ரொம்ப நல்லா அருமையாக இருக்கும். பருப்பு சாம்பாருக்கு ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும். அப்படியே பறித்து எடுத்துடலாம். இதை பறித்து எடுத்துகிட்டு ஒரு பருப்பு கடை கரைஞ்சிடலாம். சூப்பரான டேஸ்ட்டில் ஓகேங்களா. பருப்பு எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா. மழைக்கு அதுக்குமா சூப்பராக துளுத்துருக்கு. ரொம்ப இலசாகவும் இருக்குது. ரொம்ப அருமையாக இருக்கும் சாப்பிட்டிங்கன்னா. இது ஓகே. இந்த கீரை எப்படி இந்த நாங்கள் பருப்பு கீரைன்னு சொல்லுவோம். நீங்கள் என்ன கீரைன்னு சொல்கிறீங்க பேர் சொல்லுங்கள், தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா. அப்படியே இந்த கீரையை பறிச்சிடலாம். இது வந்து ஒரு கண்ணுக்குட்டி சாப்பிடக்கூடிய புல். இது இந்த சின்ன கண்ணுக்குட்டிக்கெலாம் இது வந்து கொடுப்பாங்க. இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா மருத்துவம் நிறையவே இருக்குங்க. இதை கூட கொஞ்சம் பறிச்சிக்கலாம். கீரை கூட கடையெல்லாம் தனியாக கூட செய்யலாம். நீங்கள் அப்படி கூட செய்யலாம். வைட்டமின்லாம் அதிகமாக இருக்குதுல்ல. இது வந்து மாடு கண்ணுக்குட்டி கண்ணு போட்டதுன்னா அந்த எறும்பு கண்ணுக்குட்டிக்கு பசு மாடு கண்ணுக்குட்டிக்கெலாம் அந்த இது வந்து நல்லா கசி நிறைய ஊட்டுவாங்க. இதில் மருத்துவம் நிறைய இருக்குது. கண்ணுக்குட்டி சாப்பிடக்கூடிய புல்லுன்னு சொல்லுவாங்க இதை. இந்த பறிச்சிடலாம். அதில் நிறைய இருக்குது. அப்படியே க்ளீனாக பறிச்சிடலாம் இதை கூட ஓகேங்களா. இதுலேயும் மருத்துவம் அதிகமாக இருக்குது. கீரை கூடவே கடைஞ்சி சாப்பிடலாம். ரொம்ப நல்லது இது. இப்போ கண்ணுக்குட்டி சாப்பிடக்கூடிய புல் இது. இது கூட நம்ம கடைஞ்சி சாப்பிடலாம். அதில் வந்து மருத்துவம் எக்கச்சக்கமாக ஏராளமாக இருக்குங்க. அதனால் இது கூட கொஞ்சம் பறிச்சு கீரை கூட கடை போகிறோம். நீங்கள் தனியாக வேணால் கூட ரெசிபி செய்யலாம் ஓகேங்களா. இதையும் பறிச்சு எடுத்துடலாம். இப்போது கண்ணுக்குட்டி சாப்பிடக்கூடிய புல் தான் இது. அதிகமான மருத்துவம் இருக்குது. இது பாருங்கள், இது பொன்னாங்கண்ணி கீரை தான். இது பொன்னாங்கண்ணி கீரையிலே பெரிய பொன்னாங்கண்ணி கீரை சொல்லுவாங்க. பாருங்கள், பொன்னாங்கண்ணி கீரை பெருசாக இருக்கும். அது எல்லாமே பொன்னாங்கண்ணி கீரை தான். அதாவது சிறிய பொன்னாங்கண்ணி கீரையே வேறு இருக்குது. இது பெரிய பொன்னாங்கண்ணி கீரை. இது கூட நிறைய இருக்குது இந்த இடத்துல. இதை கூட அப்படியே கொஞ்சம் பறிச்சிடலாம். அது எவ்வளோ அழகாக இலசாக இருக்கு பாருங்கள். இதை கூட கண்டு சாப்பிட்லாங்க. கீரை போல் அவ்வளோ அருமையாக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். பெனிஃபிட்ஸ் நிறையவே இருக்குது. இந்த கீரையும் பறிச்சிடலாம் ஓகேங்களா. பெரிய பொன்னாங்கண்ணி கீரை இது. இந்த கீரை பாருங்கள், நெறிஞ்சி முள். இதில் வந்து முள் பார்த்து நிறைய இருக்கும். இதை கூட கண்டு சாப்பிட்லாங்க. இது வந்து ஒரு சூப் வச்சு கூட குடிக்கலாம். அப்படியே கஷாயம் போல் வச்சு குடிக்கலாம். அந்த கிட்னி உள்ள கல்லெல்லாம் க்ளீனாக கரையும். இதில் பல விதமான ஒரு மூலிகை செடின்னு தான் சொல்லலாம். அந்த அளவுக்கு அதிகமான ஒரு மருத்துவம் நிறைந்த ஒரு மூலிகை செடி. இது வந்து கீரை போலவும் கரையலாம். நீங்கள் வந்து கஷாயம் போல் வச்சு கூட குடிக்கலாம். இந்த கிட்னி கல்லெல்லாம் க்ளீனாக கரையும். கிட்னி பிரச்சனைக்கு தீரும் அந்த கீரை சாப்பிடும்போது. அவ்வளோ பெனிஃபிட்ஸ் நிறைய இருக்குது இதில். அதனால் இந்த கீரையை நம்ம அடிக்கடி பயன்படுத்தலாம். கீரையை போல் கரைச்சி சாப்பிட்லாம். கூட்டு பொரியல் செய்யலாம். கஷாயம் இந்த காய் இலை வேர் எல்லாத்தையும் க்ளீனாக கழுவிட்டு ஒரு கஷாயம் போல் வச்சு கூட குடிக்கலாம். எரிஞ்சி முள் துளிர் நல்லா சூப்பராக இருக்குது. இதை கூட நாங்கள் கீரை கூட கடைய போகிறோம். அந்த கிட்னி வந்து சுத்தப்படுத்தும். கிட்னிக்கு இருந்த கல் கரையும். கிட்னிகளில் எந்த ஒரு பிரச்சனை இல்லாமல் பாதுகாக்கும். அந்த அளவுக்கு ஒரு மருத்துவம் வாய்ந்த கீரை இது. அதனால் இதை கூட அடிக்கடி பயன்படுத்துங்க ஓகேங்களா. எவ்வளோ சூப்பராக இலசாக பாருங்கள். இது என்னன்னு தெரியுங்களா, பேதி கீரை. இது உடம்பை சுத்தப்படுத்தும், வயிற்றை சுத்தப்படுத்தும். வயிற்றை சுத்தப்படுத்தினாலே உடம்பே சுத்தமாகிடுங்க ஓகேங்களா. இதெல்லாம் பேதி கீரை தான். மழை வந்தனால இலசா சூப்பராக துளுத்துருக்கு. இதை சாப்பிட்டு இந்த கீரை மாதிரி கடைஞ்சி சாப்பிட்டு தண்ணி குடிச்சிங்கன்னா அப்பப்போ பேதி ஆகிட்டே இருக்கும். பேதி நிற்கணுன்னா தயிரை குடிச்சிங்கன்னா பேதி நின்றுடும். அவ்வளோ சுத்தமாக உடம்பு க்ளீன் பண்ணி சுத்தம் பண்ணுறங்க. இதை கூட நம்ம வேணுமா இருந்தால் ஒரு 10 பறிச்சிக்கலாம். அந்த கீரை கூட போட்டு கடையலாம். இதோட கடைஞ்சோம்னா ரொம்ப நல்லா வயிற்று சுத்தப்படுத்தும். இது தனியாக கூட செஞ்சு சாப்பிட்லாம். அது கெட்டினா பால் வருங்க. இது பேதி கீரை. அவ்வளோ அருமையான டேஸ்ட்டில் இருக்கும். சேர்த்து சாப்பிட்டாலும் கீரை பருப்பு போட்டு கரைஞ்சி சாப்பிட்றது வயிற்றை சுத்தப்படுத்தும். பேதி சூப்பராகும். மாத்திரை மருந்தே தேவையில்லைங்க. சூப்பராக லூஸ் மோஷன் ஆகும் கரெக்டாக. இந்த கீரை பருப்பு கீரை போட்டு கரைஞ்சி சாப்பிடும்போது க்ளீனாக வயிற்றை சுத்தப்படுத்தும். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பெல் பட்டன் பண்ணுங்கள். ஓகே வாஸ், எவ்வளோ சூப்பராக பார்த்தீங்களா பேதி கீரை. அனைவருக்கும் வணக்கம். ஒரு கீரை கடையில் தான் செய்ய போகிறோம். இந்த கீரை பார்த்திங்கன்னா பேதி கீரை. இது உடம்பை சுத்தப்படுத்தக்கூடியது. உடம்பு சுத்தமாகிட்டாலே உடம்புல எந்த ஒரு காயலாகல் வியாதிகள் எதுவுமே வராது. ரொம்ப அருமையாக இருக்கும். இந்த கீரை மழை பெஞ்சிருக்கோம். அந்த கீரை சூப்பராக துளுத்து வந்திருக்கு. அருமையாக இருக்குது. இது வந்து கடையில் சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். அதே போல் வயிற்றை சுத்தப்படுத்தும். வயிற்று சுத்தம் பண்ணாலே உடம்பே ஃப்ரீ ஆகிடும். உடம்பு எந்த ஒரு குறையும் வராது. வியாதிகளும் அதிகமாக வராது. அந்த கீரை அந்தளவுக்கு வயிற்றை சுத்தம் பண்ணி விட்டுரும். அதுக்கான கீரை தான் இது கீரை வந்து மற்ற கீரை கூட போட்டு கடையை போட்டு தனியாக கடைஞ்சால் போய்ட்டு நல்லா க்ளீனாக ஆகும். லூஸ் மோஷன் நல்லா கரெக்டான முறையில் போகும். எல்லா கூட கீரை கூட போட்டு செய்கிறதில் எப்படி ஆகுதுன்றதை பார்க்கணும் ஓகேங்களா. இப்போ வந்து இந்த கீரை க்ளீனாக எல்லாமே இலசாக இருக்குது. ஒரு வானல் ஃபுல்லாக பிரித்து வச்சுருக்கோம். இப்போ இந்த தழையை மட்டும் கிள்ளி எடுத்துடலாம். அதே போல் இது என்ன கீரைன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து பெரிய பொன்னாங்கண்ணி கீரை. 6 வகையான கீரை போடுறதால இதையும் கொஞ்சம் போடலாம். இது பொன்னாங்கண்ணி தான். இது ஒன்று ஒரு கடையில் செய்யலாம். இது பார்த்திங்கன்னா தண்டுக்கீரை. இது நமக்கு இலையை மட்டும் க்ளீனாக ஆஞ்சி எடுத்துடலாம்.
பார்த்திங்கன்னா பருப்பு கீரை ரொம்ப இலசான கீரை தான். இது வந்து மொத்தம் அப்படியே கட் பண்ணி கூட போடலாம், இல்லை நீங்கள் இலைவேனா கூட கட் பண்ணிக்கலாம். ஆனால் அருமையாக இருக்க வேக வச்சு கரைஞ்சோம்னா க்ளீனாக பசிச்சிடும், அருமையாக இருக்கும். பருப்பு கீரைக்கு அதுக்கு இதுவும் காம்பினேஷன் சூப்பராக இந்த கீரைக்கு தான் அருமையாக இருக்கும். இந்த கீரையை வந்து ரெடி பண்ணிக்கலாம். அடுத்து இது என்ன பார்த்திங்கன்னா ஊருங்களில் கன்றுக்குட்டி, அது எருமை கன்றுக்குட்டிக்கு மற்ற பசுமாடு கன்றுக்குட்டிக்கு வந்து இந்த தரையை வந்து நல்லா காசி கொடுப்பாங்க, நல்லா சாப்பிடும். அதில் வந்து எக்கச்சக்கமான மருத்துவ குணங்கள் இருக்குது, அவ்வளோ நன்மைகள் நிறையவே நிறைஞ்சிருக்கு. இது வந்து கீரையாவோ பொரியலாவோ பல ரெசிபிகளும் செய்யலாம். இது எல்லோரும் தெரிஞ்ச அளவுக்கு பார்த்திங்கன்னா இது மாட்டுக்கு கசிக்கூடிய காலம் தான் அப்படின்னு சொல்லுவாங்க. சில போட்டு சாப்பிட்றது சிலருக்கு தெரியுமா தெரியாதுன்னு தெரியல, ஆனால் அதில் வந்து மருத்துவ குணம் அதிகமாக இருக்குது, சாப்பிடலாம், அதிகமான நன்மைகளுக்கு. இதே வந்து வேலை மட்டும் கிள்ளிக்கலாம். ஏன்னு பார்த்திங்கன்னா நெருஞ்சி முள் செடி, இது பெரிய செடியாக ஆச்சுன்னா அந்த முள்ளுக்கு பாருங்க காலில் வலிச்சு போக்கும். அப்படியே 4 பக்கம் 5 6 பக்கம் முள்ளாக இருக்கும். இதில் முள் அந்தளவுக்கு முள் பூ எப்படி இருக்குது, மஞ்சள் கலரில் இருக்குது. இந்த இலையெல்லாம் இலசி இதையும் நம்ம கீரை கூட கரைஞ்சிடலாம், பொரியல் செய்யலாம், பல விதமான ரெசிபிஸாக. இது வந்து பெரிய ஒரு மூலிகை செடிங்க. மூலிகை செடினா இந்த செடி வேறு பூ காய் அத்தனையும் சேர்த்து நல்லா பறித்து எடுத்துன்னு வந்துட்டு க்ளீனாக தண்ணியில் கழுவிட்டு ஒரு கசாயம் போல் போட்டு காலைல வெறும் வைத்து குடிச்சிங்கன்னா இந்த கிட்னி உள்ள கல் ஒரு மாதம் வரைக்கும் நீங்கள் குடிச்சிட்டே வந்தீங்கன்னா இந்த கிட்னி உள்ள கல் தானாகவே கரைஞ்சிரும். அந்த அளவுக்கு அதிகமான மருத்துவ குணம் வாய்ந்த மூலிகை செடி நெருஞ்சி முள். ஓகேங்களா? இதே வந்து நம்ம கீரை போல வந்து கரைஞ்சி சாப்பிட்லாம், பொரியல் பண்ணலாம், கூட்டு செய்யலாம், பல விதமான ரெசிபிகள் செய்யலாம். இந்த முள் இலை செடி வேறு அத்தனை அவ்வளோ ஒரு மருத்துவம் இருக்குது. நம்ம கீரை கூட போட்டு இதை கடைய போகிறோங்க. ஓகேங்களா? பாருங்கள், மொத்தத்தில் 6 விதமான கீரை வச்சுருக்கோம். பெரிக்கீரை, பெரிய பொன்னாங்கண்ணி கீரை, தண்டு கீரை, பருப்பு கீரை, கண்ணுக்குட்டி சாப்பிட்ற காளான், இது நெருஞ்சி முள், எல்லாமே நம்ம ஒரு மூலிகை செடி போல தான். எந்த அளவுக்கு நம்ம பயன்படுத்தி சாப்பிட்றோமோ அந்தளவுக்கு ஆரோக்கியமான உணவு, அருமையாக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும், உடம்புக்கு ஹெல்த்தியான ஃபுட்டு. இந்த காயை கூட வந்து அப்படியே பேஸ்ட் பண்ணிட்டு காய வச்சு வச்சிங்கன்னா அப்பப்போ நம்ம இந்த காயை நசுக்கி போட்டு க்ளீனாக ஒரு கஷாயம் போல் குடிச்சிங்கன்னா இந்த கிட்னிக்குள்ள பிரச்சனைகள், கல் கரையும், இந்த கிட்னியை சுத்தப்படுத்துவோம், பல விதமான ரெசிபியில் செய்யலாங்க. அவ்வளோ அருமையான ஒரு கீரை தான் இது நம்ம எதையுமே காசு கொடுத்துவாங்க, எல்லாம் ஃப்ரீயாக அப்படியே பிரித்து வந்துருக்கோம். எல்லாமே கீழே இப்போ தான் போய் ஒரு 10 நிமிஷம் பேஸ்ட் வந்து இது ஒரு சூப்பரான ஒரு கடையில் போய் செஞ்சிடலாம். ஓகேங்களா? அதெல்லாம் ரெடி பண்ணிக்கலாம். இதை எல்லா கீரையும் வந்து எல்லாம் ஆஞ்சிட்டுங்க. எல்லாத்தையும் 6 வகையான கீரை வந்து ரெடி பண்ணியாச்சு. பேதிக்கீரை, நெருஞ்சி முள் கீரை, கண்ணுடி சாப்பிடக்கூடிய காளான், இது பெரிய பொன்னாங்கண்ணி கீரை, இது வந்து பார்த்திங்கன்னா தண்டு கீரை, பருப்பு கீரை, எல்லா கீரை ரெடி பண்ணிட்டுக்கிறோம். இப்போ வந்து நல்லா ஒரு 5-6 மூட்டை தண்ணியில் போட்டு நல்லா கழுவிக்கலாம். தண்ணியில் போட்டு எல்லா கீரையும் போட்டு ஒரே கழுவ முடியாது, ஒரு கொஞ்சமாக போட்டு எல்லா கீரையும் வந்து நல்லா க்ளீனாக கழுவிடலாம். ஒரு 5-6 முறை கழுவுணுங்க, நல்லா கழுவிட்டு செஞ்சிடலாம் ஒரு கீரை கடையில். பாருங்கள், கீரை வந்து 6 வகையான கீரைகள், எல்லாம் மூலிகை கீரைகள் நிறைய இருக்குதுல்ல. இது எல்லா கீரையும் போட்டிருக்கோம். நல்லா க்ளீனாக வந்து 6-7 முறை நல்லா கழுவிட்டோம். சரிங்களா? அதுக்கு தேவையான பொருள் வரும். தக்காளி வந்து 1/2 கிலோ எடுத்துருக்கேன், பச்சை மிளகாய் 100 கிராம், பூண்டு வந்து 100 கிராம் எடுத்துருக்கேன், பருப்பு வந்து ஒரு 1/4 கிலோ. பருப்பு வந்து கீரை அதிகமாக இருக்கிறதுல பருப்பு கம்மியாக போட்டிருக்கேன். அதே கீரை கம்மியாக இருந்தால் பருப்பு கொஞ்சம் அதிகமாக போடலாம். தேவையான உப்பு, தேவையான புளி, இவ்வளோதாங்க. இதை போட்டு நம்ம க்ளீனாக வந்து வேக வச்சிடலாம். ஓகேங்களா? பருப்பு போட்டாச்சு, தக்காளி போட்டாச்சு, அடுத்து புளி தேவையான புளி போட்டுங்க, உரிச்ச பூண்டு, தேவையான உப்பு போட்டுங்க. அதுன்னு பார்த்திங்கன்னா பச்சை மிளகு உங்களுக்கு தேவையான அளவு பச்சை மிளகா போட்டுங்க. மறுபடியும் பச்சை மிளகா பத்தலாம், மறுபடியும் காஞ்ச மிளகா சேர்த்து போட்டுடலாம். ஓகேங்களா? இது போட்டாச்சு. இப்போ நம்ம கீரையில் அதில் போட்டுடலாங்க. எல்லா கீரையும் இதில் போட்டுடலாம். கீரை போட்டாச்சுங்க. தண்ணி வந்து தேவையான அளவு நீங்கள் தண்ணி ஊற்றிங்க. தண்ணி ஊற்றியாச்சுங்களா? இப்போ குக்கரை மூடி போட்டு கரெக்டாக ஒரு 2-3 விசில் வேக விட்டு நல்லா க்ளீனாக எடுத்துடலாம். க்ளீனாக வெந்துடும். அதுக்கப்புறம் கரைஞ்சிட்டு சூப்பராக தாளிச்சிடலாம் இன்றைக்கி. ஓகேங்களா? ஹெல்த்தியான ஃபுட் இன்றைக்கி. பாருங்கள், கீரை தாளிச்சிடலாம். இப்போது கடலைப்பருப்பு, கடுகு, ஜீரகம், உளுந்து, கருவேப்பிலை பெரிய பெரிய இலை இருக்குது, இன்னும் கட் பண்ணி வச்சுருக்கோம். 1/4 kg வெங்காயம், கொத்தமல்லி, எல்ஜி பவுட்ரு கொஞ்சம் எடுத்துக்கலாம், தேவையான அளவு. மற்ற எண்ணெய் வந்து தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிடலாம். இங்கே சாம்பார் வெங்காயம் போட்டுருந்தா இன்னும் அருமையாக டேஸ்ட்டாக இருக்கும். சாம்பார் வெங்காயம் இல்லை, அதனால பெரிய வெங்காயம் போட போகிறோம். எண்ணெய் நல்லா காயிட்டும். எண்ணெய் காஞ்சிச்சு.
கடுகுள்ள போட்டுடலாம். நல்லா பொரிக்கிட்டோம். கருவேப்பிலை போட்டுடலாம். அப்புறம் வெங்காயம் போட்டுடலாம். வெங்காயம் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். உப்பு பூண்டு எல்லாமே வந்து நம்ம கீரையில் போட்டுட்ருக்கோம், அதனால் இது பூண்டு அவசியம் இருக்காது. நல்லா ஃப்ரை ஆகட்டும். இந்த வெங்காயத்துக்கு தகுந்த உப்பு மட்டும் கொஞ்சம் போட்டுடலாம். ஏற்கனவே கீரைக்கு வந்து போட்ட உப்பு அது போதுமாக இருக்கும் கீரைக்கு. வெங்காயம் ஃப்ரை ஆகிறதுக்கு மட்டும் கொஞ்சமாக போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிடலாம். அப்படியே கொஞ்சமாக பூண்டு இடித்து போட்டுடலாம். ஏற்கனவே வந்து கீரையில் வந்து வேக வச்சுருக்க பூண்டு போட்டு இருந்தாலும் அதில் தாளியத்தில் கொஞ்சம் போட்டால் நல்லா மனமாக வாசனையாக சூப்பராக இருக்கும். இதுலேயும் கொஞ்சமாக சேர்த்துடலாம். நல்லா வெங்காயம் வந்து நல்லா ஃப்ரை ஆகணும். அப்போ தான் நம்ம ஒரு நாள் 2 நாள் 3 நாள் வச்சு கீரை குழம்பு சாப்பிட்டாலும் கீரை குழம்பு கெட்டு போகாது, டேஸ்ட்டாக இருக்கும், அருமையாக இருக்கும். அதனால் வெங்காயத்தை வந்து நல்லா க்ளீனாக ஃப்ரை பண்ணிக்கணும். எந்த அளவுக்கு வதங்குதோ அந்த அளவுக்கு நம்ம கீரை குழம்பு சூப்பராக இருக்கும், கெட்டு போகாமல் இருக்கும். நம்ம மண்பானையெல்லாம் வைக்க போகிறோம். அதை நம்ம ஒரு 2 நாளைக்கு 3 நாளைக்கு வரைக்கும் நம்ம சாப்பிடுவோம். ரொம்ப அருமையாக டேஸ்ட்டாகவும் இருக்கும். நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ அந்த 3 விசில் வந்துருச்சு குக்கரு. இப்போ இதை வந்து எடுத்துகிட்டு ரெடி பண்ணிக்கலாம். அப்புறம் அந்த பருப்பு வந்து 3 விசில் நல்லா வெந்துச்சு. பருப்பு கீரை நல்லா வெந்துருச்சு. இதை வடிகட்டிட்டோம். இதை எடுத்து நம்ம மண்பானையில் போட்டு க்ளீனாக கடைஞ்சிடலாம். இப்போது நம்ம மற்ற வச்சு அப்படியே க்ளீனாக கடைஞ்சிடலாம். நல்லா கஞ்சா க்ளீனாக மசிஞ்சிடும். க்ளீனாக மசிச்சிருச்சு. இன்னும் கொஞ்சம் மசிக்கணும். நல்லா க்ளீனாக வந்து நல்லா கஞ்சிடலாம் அந்த சட்டியில். அப்புறம் கீரை வந்து கடைஞ்சாச்சு. நம்ம தாளிச்சதெல்லாம் அதிலே போட்டாச்சு. கொஞ்சமாக கொத்தமல்லி போட்டுடலாம். போட்டு நல்லா ஒரு கலக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கீரை வேக வச்ச தண்ணி உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவில் ஊற்றிங்க. கீரை வேக வச்ச தண்ணி தான் இது. திக்காக வேணுமோ அதில் தண்ணி ஜாஸ்தி வேணுமா பார்த்து ஊற்றிங்க. வச்ச உடனே கொஞ்சமாக பெருங்காயத்தூள் போட்டு அப்படியே இறக்கிடலாங்க. ஓகேங்களா? கட்டியாக தான் இருக்குது. இன்னும் கொஞ்சம் தண்ணி இருக்குது, ஊற்றிக்கலாம். இன்னும் கொஞ்சம் இருக்குது. இது வந்து 1 கிளாஸ் நிற்க வச்சிடலாம். 1 கிளாஸ் வந்து நம்ம சூப் போல் அப்படியே குடிச்சிக்கலாம். இந்த அளவுக்கு தண்ணி ஊற்றினா போதுமாக இருக்கும். நல்லா கலக்கிங்க. நல்லா வச்ச உடனே பெருங்காயத்தூள் போட்டு கொஞ்சம் கலக்கிடலாம். அவ்வளோதாங்க. பாருங்க, பெருங்காயத்தூள் வந்து ஒரு டீஸ்பூன் அளவு போட்டாச்சு. நல்லா கலக்கிங்க. அவ்வளோதாங்க. அப்படியே லைட்டாக சூடாகட்டும். கொதிச்ச உடனே இறக்கிடலாங்க. அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. இந்த டைமில் வந்து உப்பு காரம் கரெக்டாக செக் பண்ணிங்க. அவ்வளோதாங்க. சூப்பரான ஹெல்த்தியான 6 வகையான கீரைகள், மூலிகை கீரையும் போட்டு கூட சூப்பர் டேஸ்ட்டில். அவ்வளோதாங்க. அப்படியே கொதிச்ச உடனே இறக்கிடலாம். இப்போது கீரை வந்து உப்பு தாங்க பத்தலை. உப்பு கொஞ்சம் போட்டுடலாம். காரம் எல்லாமே கரெக்டாக இருக்குங்க. நல்லா கலக்கி விட்டுடலாம். அப்படியே கொதிச்ச உடனே இறக்கிடலாங்க. அதிகம் கொதிக்கணும் அவசியம் இல்லை. உப்பு போட்டுருக்கும் காரணம் அப்படி லைட்டாக ஒரு கொதி வந்தால் இறக்கலாம் க்ளீனாக. இந்த பானையில் டெய்லி ஒரு முறை சூடு பண்ணி வச்சிங்கன்னா ஒரு வாரம் அப்படியே சூடு பண்ணி வச்சா கூட கெடாது, அருமையாக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மூலிகை கீரையும் சேர்ந்து போட்டிருக்கிறதுல அதிகமான மருத்துவ குணம் இருக்குது. அதாவது நம்ம லூஸ் மோஷன் பேதியாக கூட கீரையில் போட்டிருக்கோம். பேதி ஆனாலும் ஓகே தான். எல்லா கீரையும் போட்டு கலந்து சேர்ந்தால் பேதி ஆகுமான்னு தெரியல. ஆனால் மொத்தத்தில் வயிற்றை சுத்தப்படுத்தும். ஆரோக்கியமான உணவு. ஓகேங்களா? இதே போல் நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக கீரை கேட்டுச்சுன்னா பேச்சும் செய்யுங்க, சாப்பிடுங்க. ரொம்ப நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும், அருமையாக இருக்கும். அதே போல் வயிற்றை சுத்தப்படுத்தும், உடம்பையே சுத்தப்படுத்தும். அவ்வளோ அதாவது ஒரு கீரையிலையும் ஒரு மருத்துவ குணம் இருக்குது. தண்டு கீரையில் ஒரு மருத்துவ குணம் இருக்குது. பெரிய பொன்னாங்கண்ணி கீரையில் ஒரு மருத்துவ குணம் இருக்குது. பார்த்திங்கன்னா நெருஞ்சி முள் கீரையில் ஒரு மருத்துவ குணம் இருக்குது. லூஸ் மோசனி கீரையில் ஒரு மருத்துவ குணம் இருக்குது. பருப்பு கீரையில் ஒரு மருத்துவ குணம் இருக்குது. அப்படி 6 கீரோட இப்போ மருத்துவ குணம் சேர்ந்தால் உடம்புக்கு ஆரோக்கியமான புட்டு. ஓகேங்களா? இவ்வளோ தாங்க. அப்படியே லைட்டாக வச்சோடனே ஒரு கொத்தமல்லி பரபரம் மேலே தூவிட்டு அப்படியே சூப்பராக இறக்கலாம். சூப்பரான டேஸ்ட்டில் 6 வகையான கீரை கடைகள் ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் ரைஸுக்கு போட்டு சாப்பிட்லாம், சப்பாத்திக்கு எல்லாத்துக்கும் போட்டு அருமையான டேஸ்ட் இருக்குங்க. ஓகேங்களா? இந்த கீரையில் மருத்துவ குணம் இருக்குது எல்லாருமே எவ்வளோ தெரியும். இந்த கண்ணுக்குட்டி சாப்பிடக்கூடிய காளானை கூட போட்டுருந்ததில்ல, அதில் அவ்வளோ மருத்துவ குணம் இருக்குது. ஓகேங்களா? அப்படியே வச்சோடனே இறக்கிடலாம். இதாங்க. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி மீண்டும் அடுத்த ஒரு நல்ல வீடியோ வந்து அனைவருக்கும் வணக்கம். ஓகே வாஸ் அவ்வளோதான். கீரை ரெடி ஆகிடுச்சு. அப்படியே மூடி வச்சிடலாம். மூடி வச்சுட்டு அப்படியே கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ வந்து ஒரு 7 மணி ஆகுது. நைட்டு 10-11 மணி வரைக்கும் பார்த்திங்கன்னா சூடாகவே இருக்கும். சூடு குறையாது. அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. இந்த மண்பால் வச்சு சாப்பிடும்போது ரொம்ப ஆரோக்கியமான ஃபுட்டு கூட வேறு.
ஓகே பஸ், நீங்கள் செஞ்சு பாருங்கள், சாப்பிட்டு பாருங்கள், அருமையான டேஸ்ட்டில். ஓகே. அப்புறம் இந்த கீரை குழம்பு வந்து பார்த்திங்கன்னா பெனிஃபிட்ஸ் ரொம்ப நல்லாவே இருக்குது. சொன்னிங்கன்னா நம்ம பேதிக்கீரையை போட்டு செஞ்சுருக்கோம். 6 விதமான கீரையோட சேர்த்து பேதிக்கீரையும் சேர்த்து செஞ்சுருக்கோம். நீங்கள் வந்து பேதிக்கீரை மட்டுமே தனியாக செய்யணும்னு செய்யலாம், கூட சேர்ந்து தான் செய்யணும் அவசியம் கிடையாது. நான் நேற்று செஞ்ச இது பெனிஃபிட்ஸ் ரொம்ப நல்லாயிருக்கு. உடம்புல ரொம்ப சுத்தப்படுத்தி உடம்பே ஃப்ரீயாக இருக்குது. இப்போது அதாவது நைட்டு வந்து ஒரு 11 மணிக்கு சாப்பிட்டேங்க. ஜாஸ்தியில் ஒரு 3 தோசை, இது போல் ஒரு 2 கரண்டி கீரை கடையில் தான் எடுத்தேன். 3 தோசை சாப்பிட்டேன். மணி 11 மணிக்கு சாப்பிட்டேன். 1 மணிக்கெலாம் வயிற்ற கலக்க ஆரம்பிச்சிருச்சு. 1 மணிக்கெலாம் அப்படியே லைட்டாக வயிறுலேருந்து அப்படியே வயிற்ற கலக்க ஆரம்பிச்சு, குறைஞ்சது ஒரு 5 டைம் லூஸ் பண்ண ஃப்ரீயாக போச்சுங்க. நம்ம தண்ணி போல் போச்சு. அந்த 5 முறை போனோடனே வயிறே சுத்தமாகிடுச்சு. பட்டு வயிறுலாம் வந்து அதாவது இது சாப்பிட்டு என்ன ஆகுனா இந்த கை கால பிடிப்பு, அது பார்த்திங்கன்னா உடம்பில் உள்ள வாழ்வு அத்தனையும் வந்து க்ளீனாக வெளியே கொண்டு வந்துடும். உடம்பு எவ்வளோ வாழ்வு இருக்கோ அதெல்லாம் வெளியே கொண்டு வந்துடும். வயிற்றை சுத்தப்படுத்தும், உடம்பையே சுத்தம் பண்ணுறவங்களா ஃப்ரீயாக வந்து நீங்கள் முடிஞ்ச அந்த கீரையை வந்து மாதத்துக்கு ஒரு டைம் இல்லை 15 நாளைக்கு ஒரு முறை முடிஞ்சால் நீங்கள் வாரம் கூட சாப்பிட்லாம். அதாவது வேலைக்கு போகிறவங்க பகலில் சாப்பிட வேண்டாம், வேலைக்கு போகாத வீட்டிலேருந்து நைட் சாப்பிட்லாம். இப்போ வேலைக்கு போகிறவங்க நைட்லேருந்து சாப்பிட்டோன்னா காலையில் கூட வயிறு சரியாயிடும். அப்படி 5 முறை 4 முறை 5 முறை ஆனதுக்கப்புறம் ஆகுது அப்படின்னா நீங்கள் லைட்டாக ஒரு 1/4 லிட்டரு தயிர் மோரை கலக்கி குடிச்சிங்கன்னா போதுங்க, லூஸ் பண்ணி கரெக்டாக நின்றோம். அப்படி இல்லைனா வீட்டில் மாங்காய் கொட்டை இருந்ததுன்னா, பச்சை கொட்டையாக இருந்தாலும் சரி, பச்சை கொட்டை இருந்ததுன்னா ஒரு கொட்டை இல்லை 2 கொட்டை சாப்பிட்டிங்கன்னா போதுங்க, அந்த லூஸ் மோஷன் ஆகிறது கரெக்டாக நின்றோம். அதாவது வயிறு சுத்தமானதுக்கப்புறமா சாப்பிடணும். அது முன்னாடியே சாப்பிட்றோன்னா வயிறு சுத்தமாகணுன்னு தான் அந்த கீரை நம்ம சாப்பிட்றோம். அடுப்பு முன்னாடியே சாப்பிட்றோன்னா ஒரு 4-5 முறை நல்லா ஆனதுக்கப்புறமா இந்த மாங்கொட்டை 2 அப்படி பச்சை கொட்டை 2 கடிச்சு சாப்பிட்டிங்கன்னா அந்த பேதி நின்றோம். அப்படி இல்லைனா ஒரு 1/4 லிட்டர் தயிர் வாங்கி கலக்கி ஒரு கிளாஸ் ஒரு சொம்பு குடிச்சிட்டிங்கன்னா அந்த பேதி நின்றோம். ஓகேங்களா? இது வந்து மாத்திரை மருந்து போட்டால் கூட இந்த அளவுக்கு கிளியராக வந்து ஆகாது. அவ்வளோ கிளியராக இருக்குங்க. இந்த உடம்புல வந்து இதை கண்டினியூ பண்ணும்போது உங்களுக்கு உடம்புல வந்து அழுக்கெல்லாம் சேரவே வயிறு சுத்தப்படுத்திட்டாலே உங்களுக்கு பிரச்சனை குறைவேடல. இந்த வயிறு சுத்தம் ஆகாத அளவுக்கு உடம்புல வந்து பிரச்சனை அதிகமாகிட்டே வரும். இந்த வயிறு சுத்தம் ஆகிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு இதில் பிரச்சனையே வராது. அந்த அளவுக்கு இந்த வாழ்வு உடம்பு சில வந்து கைப்பிடி காப்பங்காங்க சுளுக்கு வர்றது, பிடிப்பு இதெல்லாம் நிறைய வரும். அப்படி உள்ளவங்களாம் வந்து கண்டிப்பாக நீங்கள் இந்த வாழ்வு வந்து க்ளீனாக கழிச்சு வெளியே கொண்டு வந்துடும், வயிறு சுத்தப்படுத்தும். பல விதமான நோய் சத்து அதிகமாக இருக்குது. நீங்கள் 6 வகையான கீரை போட்டு தான் செய்யணும் அவசியம் கிடையாது. நீங்கள் ஒரே ஒரு வகையான கீரை பேதிக்கீரை மட்டும். இது வந்து ஊருங்களில் வயல்கள் நிறைய இடத்துல கிடைக்குதுங்க. யாருக்கா அந்த கீரை வேணும்னாலும் எனக்கு கேளுங்க. அதாவது நாங்கள் இருக்கிற இடத்துல பக்கத்தில் உள்ள என்ன கேட்டிங்க அப்படின்னா கமலில் கடலாம் இங்கே எப்போ கிடைக்குன்னு சொல்கிறேன். இந்த கீரை வந்து நீங்கள் வந்து பெருசாக வைக்கிற நீங்கள் எடுத்துக்கோங்க. இப்போ வந்து மழை பெஞ்சிருக்கு, கீரை வந்து சூப்பராக துளுத்துருக்கு. அப்படியே யாராவது வேணும்னு கேட்டு கமெண்ட்ஸ் பண்ணாலும் அந்த கீரை வந்து பேச கொடுங்க, ஃப்ரீ தாங்க, காசில் எதுவுமே கிடையாது. இப்போ வந்து நம்ம கீரை செய்து வச்சுருக்கோம். இந்த கீரை கூட யாராவது வேணும்னா பக்கத்தில் உள்ளவங்க, தூரமாக எனக்கு கொடுக்க முடியாது, பக்கத்தில் உள்ள யாராவது வேணுன்னா கூட இந்த கீரையை கொடுக்குறேன், சாப்பிட்லாம். பண்ணி இது சாப்பிட்டு இது மிச்சம் தான் வச்சுருக்கோம். யாருக்காவது வேணுனாலும் இந்த கீரையை வந்து நாளைக்கு தான் வீடியோவில் போட்டு இது வந்து ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுருவோம், கெட்டு போகாது. நாளைக்கு யாராவது வேணும்னாலும் என்ன சொல்லுங்கள், இந்த கீரையை கொடுக்குறேன். ஓகே பஸ், இந்த பெனிஃபிட்ஸ் வந்து நம்ம ரியலாக பார்த்துட்டோம். அருமையான ஒரு 5 முறை நல்லா வயிற்று சுத்தப்படுத்திருச்சு. வயிற்று சுத்தமான உடனே உடம்பே ஃப்ரீயாக இருக்குது. எந்த ஒரு பிக்சர்லாம் ஃப்ரீயாக மைண்டு இதாகுது. ஓகே பஸ், இந்த கீரையில் வந்து எவ்வளோ பெனிஃபிட்ஸ் நன்மை நிறையவே இருக்குது. அடிக்கடி இந்த கீரையை சாப்பிடுங்க, எல்லோரும் ஆரோக்கியமாக இருக்கலாம். ஓகே, வாரத்துக்கு ஒரு முறை இல்லை 15 நாளைக்கு ஒரு முறை இல்லை ஒரு மாதத்துக்கு ஒரு முறை கம்பல்சரி வயிற்று சுத்தம் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு பிரச்சனை வர்றதுக்கு சான்ஸே இருக்காது. ஓகேங்களா? இந்த பேதிக்கீரை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கீரை சாப்பிட்டுட்டு தண்ணி குடிக்க சுத்தமாக வயிறு சுத்தமாகும். தண்ணி குடிக்க தான் நல்லா பேதி ஆகும். லூஸ் மோஷன் வாட்டர் நல்லா எந்த குடிக்கிறீங்களோ அந்த நல்லா வயிறு கிளியர் ஆகும். நீங்கள் 10 முறை தண்ணி குடிச்சாலும் 10 முறை வயிற்று காலைக்கு தண்ணியான போயிட்டே இருக்கும். அந்த அளவுக்கு இது வந்து நம்ம தண்ணி ஜாஸ்தி குடிக்கலாம் அவ்வளோ ஜாஸ்தியாக ஆகாது. அதனால அந்த பேதிக்கீரையை சாப்பிட்டுட்டு ஒரு நாள் வந்து தண்ணி குடிச்சிட்டே இருந்தீங்கன்னா நீங்கள் எந்த அளவுக்கு குடிக்கிறீங்களோ தண்ணி குடிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு கிளியராக வயிற்றை சுத்தப்படுத்தி விட்டுரும். வயிறு சுத்தமாகிட்டாலே உடம்புல பிரச்சனைலாம் குறைவு தான், கம்மியாகிட்டே வரும். ஓகேங்களா? நல்லா அடிக்கடி எப்போ அந்த டைமில் நல்லா தண்ணி குடிச்சிட்டு நல்லா கிளியர் ஆகிடும். ஓகே பஸ்.